வணக்கம் ஆன்மீக அன்பர்களே. நம்முடைய ஞான பாரதம் யூடியூப் சேனல் வழியாக அகத்திய பெருமான் நிகழ்த்திய அற்புதங்களில் ஒன்றை நாடி சொல்லும் கதைகள் புத்தகம் வாயிலாக வெளிவந்த அந்த அற்புதமான நிகழ்வை இன்று உங்களுக்கு சொல்ல விளைகிறேன். முன்பே நான் சொன்னது போல அகத்திய பெருமான் எத்தனையோ அற்புதங்களை நிகழ்த்தி இருக்கிறார். அவற்றில் ஒன்றை இப்பொழுது நாம் காணப்போகிறோம். என்னுடைய குருநாதர் ஹனுமந்தாசன் அவர்கள் வழக்கம் போல பூஜைகளை எல்லாம் முடித்துவிட்டு வாசல் பக்கம் வந்தார். அன்று ஒரு வெள்ளிக்கிழமை. வாசலிலே ஒரு தம்பதிகள் முகத்திலே பதட்டத்தோடு பரபரப்போடு அழுகையோடு நின்றிருந்தார்கள். அவர்களை குருநாதர் பார்த்தார். நீங்கள் யார், உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அவர்கள் பதட்டத்தோடு நாங்கள் அகத்தியர் நாடி பார்க்க வேண்டும், அதுவும் உடனே பார்க்க வேண்டும் என்று கூறினார்கள். அப்படியா, அப்படி என்ன அவசரம் என்று கேட்டார். அதை நாங்கள் அகத்திய பெருமானிடம் கூறுகிறோம், நீங்கள் முதலில் நாடிக்கட்டை எடுத்து எங்களுக்கு நாடி பாருங்கள் என்று கூறினார்கள். ஹனுமந்தாசன் ஐயாவுக்கு ஒரே குழப்பமாகிவிட்டது. என்ன இது, என்ன விஷயம் என்று கேட்டாலும் சொல்ல மாட்டேன் என்கிறார்கள் என்று யோசித்தபடியே உள்ளே சென்று நாடிக்கட்டை பிரிக்க போனார். இதற்கும் காலண்டரை ஒருமுறை பார்க்கலாம் என்று பார்த்தபோது அன்று அஷ்டமி என்பது தெரிய வந்தது. அஷ்டமி நவமி ஆகிய திதிகளிலும் பரணி கார்த்திகை ஆகிய நட்சத்திரங்களிலும் குருநாதர் அகத்திய பெருமான் வாக்குரைக்க மாட்டார். அப்படி வாக்கு உரைத்தாலும் கூட அது சரியாக இருக்காது. இது ஏற்கனவே உள்ள அனுபவத்தில் ஹனுமந்தாசன் ஐயா தெரிந்து கொண்ட விஷயம். அதனால் அந்த தம்பதிகளிடம் இன்று அஷ்டமி திதியாக இருக்கிறது, ஐயா என்று வாக்குரைக்க மாட்டார். அப்படி வாக்குரைத்தாலும் அவங்களுக்கு சரியாக இருக்காது. அதனால் நீங்கள் போய்விட்டு இன்னொரு நாள் வாருங்கள் என்று கூறினார். இல்லைங்க ஐயா, நாங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக வந்திருக்கோம், அவசரமாக பார்க்கணும். அது அகத்தியரியாவுக்கு நிச்சயம் தெரியும், எங்கள் பிரச்சனை என்னென்னு அவருக்கு கட்டாயமாக தெரியும். நீங்கள் தயவு செய்து நாடி பாருங்க ஐயா, கோவிச்சுக்காமல் கொஞ்சம் எடுத்து பாருங்க ஐயா என்று அவர்கள் கெஞ்சினார்கள். ஹனுமந்தாசனுக்கு ஒன்றும் புரியவில்லை. அவர் உள்ளே சென்றார். நாடிக்கட்டை அகத்திய பெருமானை வேண்டிக் கொண்டு எடுத்து பிரித்தார். அகத்திய பெருமானே, நான் சொல்லிவிட்டேன் இன்று அஷ்டமி திதி, நீங்கள் வாக்குரைக்க மாட்டீர்கள் என்று. ஆனால் அவர்கள் அவசரம் என்று கூறுகிறார்கள். அவர்கள் அவசரம் என்று நிச்சயமாக உங்களுக்கு தெரியும். எனவே நீங்கள் மனம் வைத்து அவர்களுக்கு நல்ல வாக்கு சொல்ல வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு நாடிக்கட்டை பிரித்தார். அகத்திய பெருமான் அன்று அஷ்டமி திதியிலே அந்த தம்பதிகளுக்காக வாக்குரைத்தார். ஹனுமந்தாசன் ஐயாவுக்கும் ஒரே ஆச்சரியம்தான். அவர்கள் ஒரு முக்கியமான பிரச்சனையாகத்தான் வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய பெண் குழந்தையை ஒருவன் தூக்கி கொண்டு போய்விட்டான். அந்த குழந்தையை கண்டுபிடித்து தருமாறு என்னிடம் கோரிக்கை வைக்கவே அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று அகத்திய பெருமான் ஹனுமந்தாசன் ஐயாவிடம் கூறினார். அந்த நாடியிலே அப்படி எழுத்துக்கள் வந்தன. உடனே ஹனுமந்தாசன் ஐயா அந்த தம்பதிகளிடம், உங்களுடைய பெண் குழந்தை காணவில்லை என்றும் அதை கண்டுபிடித்து தருமாறு கேட்டுத்தான் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்றும் அகத்திய பெருமான் கூறுகிறார், சரிதானே என்று கேட்டார். ஆமாங்க ஐயா, விளையாடிக்கிட்டு இருந்த குழந்தையை காணுங்க ஐயா, அதனால் அந்த குழந்தை எங்கே இருக்குன்னு நீங்கள் தாங்க ஐயா கண்டுபிடிச்சி சொல்லணும் என்று கூறிவிட்டு, அப்புறங்க ஐயா எங்கள் குழந்தை உயிரோடு இருக்கா, அதை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க ஐயா என்று கேட்டார்கள். உடனே ஹனுமந்தாசன் நாடியை பார்த்தார். நாடியில் அகத்திய பெருமான், கவலைப்பட வேண்டாம், அந்த பெண் குழந்தை உயிருடன் தான் இருக்கிறாள் என்று கூறிவிட்டு மேற்கொண்டும் சொல்ல ஆரம்பித்தார். அந்த குழந்தையை ஒருவன் தூக்கி கொண்டு திருப்பதி மலை மீது சென்று விட்டான். இந்த தம்பதிகள் 8 மணி நேரத்துக்குள் திருப்பதி மலைக்கு சென்று விட்டால் அந்த குழந்தையை கண்டுபிடித்து விடலாம். பஸ்ஸில் சென்றால் கூட 4 மணி நேரம் ஆகும். திருப்பதி சென்று அங்கிருந்து நடந்து செல்லக்கூடிய அந்த மலைப்பாதை வழியே அவர்கள் சென்றால் முழங்கால் முடிச்சு கோபுரம் அருகே அந்த குழந்தையோடு அவன் இருப்பான். குழந்தையை மீட்டு விடலாம் என்று அகத்திய பெருமான் அவர்களுக்கு வழிகாட்டினார். ஹனுமந்தாசன் ஐயா அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியோடு அந்த தம்பதிகளிடம் இந்த விவரத்தை கூறினார். அப்படிங்களா, திருப்பதிக்கு கொண்டு போயிட்டானா, சரிங்க ஐயா, நாங்கள் உடனே போய் எங்கள் குழந்தையை பார்க்குறோம் என்று விடைபெற்று கொண்டு ஓட்டமும் நடையுமாக அவர்கள் கிளம்பி சென்றார்கள். ஆனால் அங்குதான் விதி சிறிது விளையாடியது. அவர்கள் திருப்பதிக்கு போய் சேரும் பொழுது 8 மணி நேரத்துக்கு மேல் ஆகிவிட்டது. எனவே
அந்த குழந்தையும் காணும், அந்த திருடனையும் காணும். உடனே அவர்கள் அங்கிருந்து அலறி அடித்துக்கொண்டு மீண்டும் ஹனுமத்தாசன் ஐயாவுக்கு ஃபோன் செய்தார்கள். அவர்கள் சொல்வதை கேட்ட குருநாதர் மீண்டும் அவர்களுக்காக நாடியை பிரித்து அகத்திய பெருமானிடம் விஷயத்தை சொன்னார். அகத்திய பெருமான் ஒரு புன்முறுவலோடு அந்த குழந்தைக்கு என்ன நடந்தது என்பதை தெளிவாக சொன்னார். அந்த திருடன் அந்த குழந்தை போட்டிருந்த நகையெல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த குழந்தையை அங்கேயே விட்டுவிட்டு சென்று விட்டான். அழுது கொண்டிருந்த குழந்தையை பார்த்த சிலர் அந்த குழந்தையை அருகிலுள்ள திருப்பதி காவல் நிலையத்தில் கொண்டு போய் விட்டுவிட்டார்கள். இந்த குழந்தை இப்பொழுது திருப்பதி காவல் நிலையத்தில் இருக்கிறது, அங்கு அந்த தம்பதிகளை போகச் சொல், குழந்தையை மீட்டு விடலாம் என்று அகத்திய பெருமான் சொன்னார். தொலைக்காட்சியிலே நேரடி ஒளிபரப்பு போல அகத்திய பெருமான் நாடியை பார்த்து பார்த்து ஹனுமந்தாசன் ஐயா அவர்கள் கூறிக்கொண்டே இருந்தார். அதை கேட்டு அந்த தம்பதிகள் உடனே காவல் நிலையத்துக்கு சென்று குழந்தையை மீட்டார்கள். எப்படி ஒரு அற்புதமான நிகழ்வு பார்த்தீர்களா? இந்த காலத்திலும் இப்படி நடந்தது என்றால் நம்ப முடியுமா? ஆனால் நடந்தது. அகத்திய பெருமானை நீயே சதம், நீதான் சரணாகதி என்று சரணடைந்து விட்டால் அகத்திய பெருமான் இதுபோல பல்வேறு அற்புதங்களை நிகழ்த்துவார். ஏனென்றால் தன்னுடைய பக்தர்கள் துன்பப்படுவதை பார்க்க அவருக்கு பொறுக்காது. நிச்சயமாக அவர் உதவிக்கரம் நீட்டுவார், நல்வாழ்க்கை தருவார், நல்வழி காட்டுவார். இதை போல இன்னும் பல்வேறு பல்லாயிரக்கணக்கான அற்புதங்களை அகத்திய பெருமான் நிகழ்த்தியிருக்கிறார். அவையெல்லாம் ஒவ்வொன்றாக உங்களுக்கு நம்முடைய ஞானபாரதம் யூடியூப் சேனல் வழியாக வந்து சேரும். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். நம்முடைய ஞானபாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டால் நான் போடக்கூடிய அத்தனை பதிவுகளும் உங்களுக்கு வந்து சேரும். எனவே மறந்து விடாமல் ஞானபாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வாழ்க வளமுடன்.